ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த காலங்களில் ஜோதிலிங்க பற்றியும் ஜோதிலிங்க வரலாறு பற்றியும் நம்ம பார்த்து வரோம். அந்த வகையில் கடந்த 2 தினங்களாக ஜோதிலிங்கத்துடைய முதன்மை லிங்கம் சோமேஸ்வரர் பற்றியும், இரண்டாவது லிங்கம் மல்லிகார்ஜுனேஸ்வரர் பற்றி பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஜோதிலிங்கத்துடைய 3வது லிங்கம் மகா காலேஸ்வரர். இந்த மகா காலேஸ்வரர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜயினின்ற இதில் இருக்கார். மகா காலேஸ்வரர் மத்திய பிரதேசம் உஜ்ஜயினியில் சிப்ரா நதிக்கரையில் இருக்கார். சரியா? இந்த மகா காலேஸ்வரர் அம்பாள் யாருன்னா சங்கரி ஹரிசித்தி தேவி. சங்கரி ஹரிசித்தி தேவி. சரிங்களா? இந்த மகா காலேஸ்வரர் 3 அடுக்கு கொண்டு விமான தளத்தை கொண்டு சிறப்பம்சப்பட்டவர். சரி, இந்த மகா காலேஸ்வரர் பழைய காலத்தில் குப்தர்கள் மௌரியர்கள் இருந்தாங்களே, அவங்க மத்திய பிரதேசத்தை உஜ்ஜயினி தலைநகராக கொண்டு ஆண்டு வந்திருக்கிறாங்க இந்த கோவிலை. சரிங்களா? இந்த தலம் சப்த மோட்சபுரி தலமாக இந்த தலம் விளங்கி இருக்கிறது. சரிங்களா? சப்த மோட்சம் அளிக்கும் தலமாக இந்த தலம் விளங்குது. 51 சக்தி பீடங்கள் இருக்குது இல்லையா? அந்த சக்தி பீடத்தில் முதன்மை ஒன்று அவந்தின்றது இருக்குது. அவந்தி என்று அந்த கோயிலை அழைக்கிறாங்க. சரிங்களா? இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே மகா காலேஸ்வரர் தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் நமக்கு. சரிங்களா? தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் சிவபெருமான். அப்புறம் இங்கே இருக்கிற லிங்கமானது தனக்குள்ள சக்தி ஓட்டத்தை தானே இங்கே உற்பத்தி செஞ்சு எடுத்துக்கிறாரு. எப்படி சொல்கிறது, பலம், தன்னுடைய பலத்தை தானே அங்கேயே எடுத்துக்கிறார். சரிங்களா? இதனுடைய புராண இது வரைக்கும் இது புராண கதையில் இந்த கோயில் உருவாச்சின்னு சொல்ல போனாக்கா, இது உஜ்ஜயினில் அவந்தி பெரிய மலை கிராமம் இருந்துச்சு. அந்த மலை கிராமத்தில் நிறைய மக்கள் வசிட்டு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா, தூசரன் என்ற ஒரு சாபத்தால் வேதாளமாக சபிக்கப்படுறான். அந்த வேதாளம்ன்றபோது அப்பப்போ ஊரில் பூந்து மக்கள் அட்டகாசம் பண்ணி இருக்கிற செல்வங்களை கொள்ளையடிச்சு எல்லாம் திண்டு போயிட்டு இருக்குது. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து இதுமாதிரி நினைக்கும் போது நடக்கிறதால மக்கள் ரொம்ப கோபமற்று எதிர்க்க முடியாது வேதாளத்தை. என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு அந்தனர்கிட்ட முறையிடுறாங்க. ஐயா, இதுமாதிரி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், ஏதாவது வழி பண்ணுங்கன்னு. சரி, மக்கள் இவ்வளோ வேண்டி கேட்குறாங்களே என்று என்ன பண்ணுறாரு, அந்த அந்தனர் யோசிச்சு பாரு என்ன பண்ணலாம் அதுக்குன்ட்டு. அந்த அந்தனர் யோசிக்கும்போது வேத வாசிக்கிறவங்களையும் துறவிகளையும் வர வச்சு மிகப்பெரிய யாகம் ஒன்று நடத்துகிறார். சரிங்களா? மிகப்பெரிய யாகம் நடத்தும்போது அந்த யாகத்துடைய வலிமையை ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அந்த யாக குண்டத்தையே வெடிச்சிக்கின்னு சிவபெருமான் 2வது வெளியே அந்த தூவானன்றாங்கள தூசனன் என்றாங்கல்ல, அந்த வேதாளத்தை அழிக்கிறார். இதை பார்த்து மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் அடிச்சுட்டு எல்லா மக்கள்லாம் பண்ணுற சிவபெருமான்கிட்ட மறுபடியும் வேண்டியெல்லாம் ஒரே குரலாக முறையிடுறாங்க. ஐயா, எங்களை பாதுகாக்க ஆள் இல்லை, நீங்கள் இங்கேயே இருந்துட்டிங்கனாக்கா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அன்ட்டு எல்லோரும் வேண்டி விரும்பி கேட்குறதால மனமகிழ்ந்த சிவபெருமான் ஒத்துக்கிட்டு அந்த வெடிச்சு செய்கிற 2 லிங்கம் ஒன்றா சேர்ந்து அப்படியே காட்சியளிக்கிறார். சரிங்களா? அதுதான் இந்த கோவிலோட புராண கால கதை. இந்த கோவில் பார்த்தீங்கன்னாக்கா 3 விமான தளம் கொண்டு சொன்னேன் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே பாதாள லிங்கம் பெருசாக காட்சியளிக்கிறவர் யார் பார்த்தீங்கன்னாக்கா மகா காலேஸ்வரர். இந்த லிங்கத்தை ஸ்டெப்ஸ் மாதிரி கீழே இறங்கி போய் தான் பார்க்கணும். சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா 2வது அடுக்கில் பார்த்தீங்கன்னா ஓங்காரேஸ்வரர். யார்? ஓங்காரேஸ்வரர் இருப்பாங்க. இவங்களாம் நம்ம தரிசிக்கிறோம். 3வது விமான தளத்தில் பார்த்தீங்கன்னா நாகச்சந்திரேஸ்வரர். யார்? நாகச்சந்திரேஸ்வரராக காட்சியளிக்கிறார். இந்த 3 விமானத்துலேயும் 3 விதமாக இறைவன் காட்சியளிக்கிறாரு. இப்படி சிறப்புமிக்க ஓங்காரேஸ்வரர் நம்ம போய் சந்திப்போம். வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள். நம்ம இந்தியா கூட தான் இருக்குது. மத்திய பிரதேசில் அவந்திகாவில் சிப்ரா நதிக்கரையில் உஜ்ஜயினில் இருக்குது. சரிங்களா? அனைவரும் சிவனை போய் பாருங்கள், ஜோதிலிங்கத்தை பாருங்கள். பார்த்து
ஈசனருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.